அப்படி சுமந்து வந்தோம் ஐயா. வார்குடத்தை உடைத்து விட்டார்கள். ஆண்டவா, என்ன? தாக்குதான் காப்பாற்ற வேண்டும். அப்ப தேவர்களே, ஆண்டவரே, நீங்கள் கவலை கொள்ள வேண்டாம். அவரை கொள்ளாமல் இருக்க முடியுமா? எனக்காக 3 நேரம் நீங்கள் பிழைப்படுத்தீர்கள். ஆமா சுவாமி. இனி அந்த முப்பராதிகளை நான் பார்த்து கொள்கிறேன். அப்படி நீங்கள் உங்கள் நேரில் சென்று பாருங்கள். அவன் தண்ணீர் 3 முறை பொறுக்கும். ஆமா. 3 முறை பொறுத்து விட்டீர்கள். அப்படி நீங்கள் சென்று பார்த்து நான் பார்த்து கொள்கிறேன். என்று அப்படி பார்த்த பகவான் பார்வதி அழைத்து, ஏய் பார்வதி, என்னங்க தேவாதி தேவர்கள் இலக்கம் தீர்வதற்கு ஆமா நீ ஏதாவது ஒரு ஐடியா கொடுக்கப்படாதா? சுவாமி, ஆ. நான் என்று சொல்வது சுவாமி, ஆஹா, அதை பொல்லாத ராவணனுக்கு அடிதவத்தை கொடுத்தீர்களே, ஆமா. அந்த ராவணனுக்கு நான் உயிரை காப்பது யார் சுவாமி? உன்னுடைய அண்ணன் என்னுடைய மைத்துனர். அந்த மதக்கருக்கு அடிதவத்தை கொடுத்தீர்களே, ஆமா. அந்த மதக்கரை கொன்று நாங்கள் காப்பாற்று யார் சுவாமி? அது உன் அண்ணன் தான். இப்படி ஆளுநருக்கெல்லாம் வந்து கொடுத்து விட்டேன். காப்பாற்ற வைத்துடா, காப்பாற்ற வைத்துடா, நீங்க அண்ணன் போவீங்க. என்ன பண்றது பார்வதி? இந்த பிரதிபலிப்பு வேண்டும் என்றால் என் நண்பன் ஆகிய கண்டவை அல்லாது வேறு யாராலும் முடியாது. அப்படி என்றால் என் நண்பன் தாங்கள் வரவேற்க சுவாமி. அழைக்க வேண்டுமே, ஆனால் அவனுக்கு ஏற்ற வாகனத்தை பிரதி செய்ய வேண்டுமே என்று அப்படி பாவலரு புகழ்வடைத்த புகழ்வடைத்த அதாவது சிவகாமி முனிவர் என்று சொல்லக்கூடிய அந்த முனிவருக்கு காசிவ முனி, ஆமா காசிப முனி சக்கராஜன் பெண்களில் 13 பெண்களை மாறி மனம் முடித்தார். எத்தனை மனைவி? 13. 13. ஆமா. அவன் ஒன்று ரெண்டு கட்டிக்கிட்டு தெருவத்தனையுமா அலைகிறான். ஓஹோ. 13 பொண்ணை கட்டி ஆமா. எப்படி குடும்பம் நடத்துறாங்க? அவன் 13 கட்டினா ஏய். இல்லற வாழ்க்கைக்கு அல்ல, பிறகு பணிவிடை செய்வதற்கு. அது ஆம்பளை வைக்கலாமே. பூ பறிக்க, ஏய். தண்ணி கோர, தண்ணி போறேன், முத்தம் தூக்க, தண்ணி குடிக்க, கோலம் போட, தண்ணி கொடுக்க. ஆமா, சம்பளத்துக்கு ஆள் வச்சா சம்பளம் கொட்டிக்கிறப்ப கொடுக்கறா, போராட்டம் ஆர்ப்பாட்டம் தர்ணாணி போவான். ஆமா, அதிலே முற்றம் துறந்த முனிவர். ஆமா, அதாவது ஒரு ஆம்பளால வேலைக்கு வைக்கிறது வைக்கிறது. நான் பொம்பளை வேலைக்கு வச்சிடறேன். ஆமா, அதான் சம்பளம் குறை கொடுத்தப்பா. சம்பளம். குறை. அதனால அனைத்து கடைகளிலும் நாம இப்ப பெண்கள் பெண்கள், எங்கு பெண்கள், எதிரி பெண்கள். நாம எந்த கடை பாரு வேலைக்கு பெண்கள் தேவை ஓடு சொல்றேன். ஆமா. அப்படி ஆனா திருமணம் ஆகாமல் இக்காலத்துல எவ்வளவோ ஆண்கள் இருக்கிறார்கள். இந்த 13 பெண்கள் ஒருத்தருக்கு ஒண்ணு கிடைக்கும். எல்லாரும் கிடைக்காதுமா. முக ராசி வேணும். ஆமா, ஆமா. அந்த 13 பெண்களே சரி. குறிப்பிடத்தக்கவர் யார்? அதாவது நாகக்கண்ணி, தீபக்கண்ணி. நாகக்கண்ணி, அக்களம் தங்கச்சியா? எனக்கு தெரியாத அக்களம் தங்கையா? ஆமா, இருந்தாலும் தோழியர்களாக வாழ்ந்து வருகிறார்கள். விளையாட போனாலும் சேர்ந்தவங்க புருஷன் போனாலும் சேர்ந்துதான் போவாங்க. சாப்பிடனாலும் சேர்ந்துதான் போவாங்க. ஒரு அக்கா தங்கைக்குள்ள சண்டை சச்சரவு வருங்க, வாங்கி தந்துறாரு. அப்படி அதாவது தோழியர்களுக்கும் சண்டை வராது. ஆமா ஆமா. என்ன ஆனாலும் விட்டு கொடுக்க மாட்டார். இது நாகக்கண்ணி தேவகண்ணி. ஒரு நாள் இவர்கள் யோசிக்கிறார்கள், தங்கச்சி குளித்து 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 ரொம்ப போர் அடிக்கிறது. நாம் என்னை பூந்தோட்டத்துக்கு போய் சுவி நீராடி வரலாம் என்று எண்ணுகிறேன். என்னாச்சு? ஜலதோஷம் வந்துடும். சந்தோஷமா இருக்கா? ஜலதோஷம் எல்லாம் போயிரும். ஆமா.
பாரு. நம்ம மாப்பிள்ளை கிட்ட சொல்லிட்டு போமா நம்ம மனுஷன் சொன்னா நம்ம பொண்ணு ரொம்ப நல்லா இருக்காது. இருக்காது. தோழி பறக்காங்கல்ல. ஆமா. ஆமா. எனக்கு தோழி இருக்கா? உனக்கு தோழி இருக்கா? கோடியெல்லாம் கூப்பிடு. ஏன் தோழி? ஆமா. ஏடி நித்யா, என்னடி? நீ ஏன் தோழி தானே நீ? ஆமாடி. இன்னைக்கு நீரோட போற வரியா? நீராடியா? ஆமாமா. எங்க? நான் பூந்தோட்டம் போய். அப்படியாடி? ஆமாடி. ஆமாடி. பரவாயில்லை. ஆமா. ஏடி அம்பியா, என்னம்மா? நீ ஏன் தோழி தானே நீ? ஆமா. நீ சுவையில போய் ஆ, நீரோட போற வரியா? நீராடவா? ஆமாடி. நான் இவ்வளவு நாள் வீட்டுல குளிச்சுதான் பழக்கமா? ஆமா. 6 குளத்துல குளிச்சு பழக்கம் இல்லை. எனக்கு நீச்சலும் தெரியாது. தெரியாதா? ஆமா. ஏடி கவலைப்படாதே. ஆ, நான் சொல்லி கொடுக்குறேன்டி. அப்படியா? ஏடி சுபி, நீ பூந்தோட்டம் போய் மறந்துடாத. நீரோட போற வரியா? வருவா. பரவாயில்லை. ம். ஏடி நான் ஏன் தோழியை கூப்பிடாச்சு? நீ உன் தோழியை கூப்பிடு. கூப்பிடுட்டா? ஏ ராசக்கிளி. ராசகல்லியா? கிளி. அங்கே ஏய், பக்கத்துல எப்படி? ராணியா குளிச்ச? குளிக்க தானே வர்றேன். பரவாயில்ல. ஆமா. ஏ பவித்ரா. பவித்ரா. ஆ, ஆ, ஆ. வாரியா? குளிச்ச வாரியாடி. ஏன்டி ஒரு சில பேர்ல மறந்துவே முடியல. ஏ அசக்கு. அவ போயிட்டா. அசக்கு போயிட்டாளோ? ஆமா. வாரியா? சரி வர்றேன். வரல. வாங்கிட்டு போறாடி. அப்படி என்று அப்படி தோழர்களில் ஒன்றாக வந்து ஒன்னாக சேர்ந்து பூந்தோட்டம் ஒரு புறமாய் புவியில் வந்திறங்கி ஒரு மிதமாயி வந்திறங்கி குளமடவா அடவா இப்படி இருக்க அக்காலும் தங்கையும் தோழிகளை அழைத்துக் கொண்டு அழைத்து கொண்டு பூஜனையில் வந்தார்கள். ஆமாமா. கொஞ்ச நேரம் முங்கி குளிச்சாங்க. ஏய் எடி தண்ணியை பார்த்தேடி. ஆமாடி. தண்ணீர் மாதிரி மாதிரி அழகு. இருக்கு. அவன் பன்னீர் மாதிரி இருக்கு. ஆமா. அடியடி என்ன? நம்ம தொட்டு விளையாடுமாடி. சுத்து. ஆமா ஆமா. தண்ணி எடுத்து தொட்டு விளையாடுறது. நான் தண்ணிக்குள்ள முங்கி வருவானா? சரி. தொட தொடுவானா? அப்படியா? எடி ஏதாவது கெண்ட கையில கண்டா தட்டிட்டு போயிடக்கூடாது. எந்த கெண்ட கையில தட்டிக்கிடாது. ஆமா, இதுக்கு முன்னாடி தட்டல இனி தட்டாது. தொட்டு விட்டாடி. ஆ. அடி தோழியர்கள் என்ன? நீரடி கொண்டிருக்கிறார்கள். அவன் விளையாடி கொண்டிருக்கும் பொழுது கற்புதற்கு சொல்லிக் விடுறாங்க. அப்படி. அங்க யார் வருகிறாரே? அந்த மார்க்கமாகவே அந்த தேவேந்திரனோட ஐராவதனி வெள்ளையானை வந்து கொண்டிருக்கிறது. அது வெள்ளை யானை. ஆமா. அந்த பக்கமாக வருகின்றது. பார்த்தாள் யார் பார்க்கிறே? அந்த தெய்வத்தை. என்ன செய்கிறாய்? அடியக்கா, தகசி என் மனசுக்குள்ள ஒரு எண்ணம். என்ன எண்ணம்? இந்த ஏதோ நமக்குள்ள ஒரு சலசலப்பு வருமோ? அடி ஆ, அப்படி சொல்லாதடி. ஒண்ணு செய்வோம். இதுவரைக்கும் வந்தது கிடையாது. இது வரவும் கூடாது. அதாவது அடி அந்த மார்க்கமாக ஒரு யானை வருகிறது. யானை வருது. அது மேலே பாராமல் பார்க்கவே. தண்ணீர் நிழலிலே பார்த்து அப்படி என்ன நிறம்னு சரியா சொல்லணும். அடியே நீ சரியா சொன்னா ஆ, நான் உனக்கு 12 வருஷம் அடிமை. இதை ஒரு கேளுக்காக அடி. நான் சொல்லிட்டேன்னா ஏய். நீ 13 வருஷம் அடிமை. அடியே ஆ. யானை பார்த்தா என்ன பார்க்காண்டா? ஆ. என்ன பார்த்தா யானையை பார்க்காண்டா? ஓஹோ. அதுவும் வாயால ஒரு நேரம் சொல்லிடுறேன். யானை என்ன மாதிரி? கருப்பு. ஆ, வெள்ளடி கருப்புடி. வெள்ளடி கருப்பு கருப்பு கருப்பு. வெள்ள வெள்ள வெள்ள. அடியே ஆ. கருப்பு வந்தா ஆ. நீ என்ன செய்வேன்? நான் உனக்கு 12 வருஷம் அடிமடி. வெளியே வந்தாக்கி நீ எனக்கு 12 வருஷம் அடிமை. அடிமட்டோடி. ஆமா. ஆ. ஆ. இருந்தாலும் எனக்கு தொழில் இருக்கா? ஆமா. உனக்கு தொழில் இருக்கா? ஆமா. நான் ஏன் தொழில் கேட்கிறேன்? முதல்ல கேளு. உன் தொழில் கேளு. கேளு. நித்யா, என்ன? நீ ஏன் தொழில் தானடி? ஆமாடி. ஒரு யானை அந்த பக்கமாக வருது. ஆமா. அந்த யானை